வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு எங்கள் ஊரில் ஃப்ரீசிங் ரெயினுங்க. ஸோ 2 நாளாக ஃப்ரீசிங் ரெயின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எல்லா நியூயார்க்கு, சிக்காகோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 இன்ச்சு ஸ்னோலாம் வந்து அதகலப்படும். எங்கள் ஊரில் வந்து ஒரு ட்ராப்பு ஸ்னோ ஆர் ஒரு ட்ராப் ஃப்ரீசிங் ரெயின்னாலே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உள்ள பால் கிடைக்காது, அப்புறம் ப்ரெட்டு கிடைக்காது, ரோட்டில் ஒரு கார் போகாது. ஆனால் நமக்கு என்னமோ வர்ற மழையோ என்னமோ பார்த்திங்கன்னா இத்தினூண்டு தான் வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருந்தது. பாருங்கள், நம்ம ஊரோட ஃப்ரீசிங் ரெயினை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க வாங்க. இதுதான் வந்து ஃப்ரீசிங் ரெயினு. எங்கள் ஊர் இப்போ இப்படி இருக்குது. ஸோ ரொம்ப, அதாவது நான் நிறையா அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டின்னு இருக்குல்ல, பயங்கரமாக என்னமோன்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஓகேவா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜூம் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊரோட ஃப்ரீசிங் ரெயின். ஆக்சுவலாக நியூயார்க் மக்கள்லாம் எங்களை பார்த்தா இதுக்கு நாங்கள் வந்து ஒரு 10 அண்டா நிறையா தண்ணி பிடிச்சி வச்சோம், பாத்டப் நிறையா தண்ணி பிடிச்சி வச்சோம், கரண்ட்டு போயிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி டார்ச் லைட்லாம் வாங்கி வச்சோம். ஆனால் இதுதான் எங்களோட ஃப்ரீசிங் ரெயின். எங்களுக்கு இதுவே பெருசு. ஸோ இதுக்கே நாங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரமாட்டோம். எங்களோட ஃப்ரீசிங் ரெயினை பாருங்கள். ட்ரீ எல்லாம் பார்த்தீங்களா எப்படியா இருக்குன்னு. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக. இவர் வந்து இதுக்கு வந்து நேற்று 10 தடவை வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தார். இப்படி ஆக போகுது, அப்படியே அட்லாண்டாவே நிற்க போகுது அப்படின்னு தான் சொன்னார். லாஸ்ட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஏதோ ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஃப்ரீசிங் ரெயின்கே ரோடெல்லாம் வந்து பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆகிடுங்க. ஸோ ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ ஸ்டே சேஃப் மக்களே. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பயங்கர ஸ்னோ, ஃப்ரீசிங் ரெயின் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ரொம்ப சின்னது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்துடாதீங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. வீட்லேயே இருங்க. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியும் கொடுத்துருக்காங்க ஜார்ஜியாவில். ஸோ ஏன்னா இந்த இதுவே பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம என்ன சொன்னாலுமே அது வந்து ஸ்கிட் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்டே சேஃப். நல்லா பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்டு உங்கள் வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.